குரு துணையுடன் அன்னையின் வழிகாட்டலில் வாழ்வின் இன்னல்களிலிருந்து விடுபட்டு மென்மேலும் உயர அன்னையின் தவச்சாலைக்கு அழைக்கிறோம். இடம் காசி தர்மம், கடையநல்லூர், தென்காசி மாவட்டம். கால் 9363701116. கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு பொறுப்பேற்று அமைச்சர் முத்துசாமி தன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மத்திய இணை அமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். இன்று நீலகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக அரசின் நிர்வாக சீர்கேடு காரணமாக இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் 50க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் பலியாகியுள்ளனர். 100க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் நடந்து 2 நாட்களை கடந்தும் முதல்வர் ஸ்டாலின் இன்னும் மக்களை வந்து பார்க்கவில்லை. மக்களின் உயிர் மீது முதல்வருக்கு அக்கறை இல்லை. இந்த விவகாரத்தில் நேரடியாக பொதுமக்களிடம் முதல்வர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும். அமைச்சர் முத்துசுவாமி ராஜினாமா செய்ய வேண்டும். கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியாத செயலிழந்த அரசாக இந்த திமுக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராயம் விற்பனை செய்த குற்றவாளிகளின் வீடுகளில் திமுகவை சேர்ந்தவர்களின் படங்கள் தான் இடம்பெற்றுள்ளது. இதனால் இக்குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம், கஞ்சா விற்பனை முற்றிலுமாக பரவியிருக்கிறது. திமுக அரசு மக்களை போதைப் பொருட்களால் அழித்துக் கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக ஜனநாயக முறைப்படி சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பும் போது அதற்கு பதிலளிக்க திமுகவினர் தயக்கம் காட்டி வருகின்றனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்றார்.